ரொம்ப பயப்படுற மாதிரில கேள்வி கேட்குறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 தலைமுறைக்கு முன்னாடிங்க 50 ஏக்கர், 100 ஏக்கர் வச்சுட்டு இந்த பண்ணையம் இருந்தது. அவர்களுக்கு 3 பசங்க, 4 பசங்க, பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொத்த பிரித்து குடுத்துருவாங்க. இப்ப என்னாகுங்க, அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இவங்களே 50 வச்சிருக்கும்போது அவங்க 100க்கு மேல வச்சிருந்துருப்பாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்ல யார் டெத் ஆனாலும் அவங்க தோட்டத்திலேயே புதைச்சிருவாங்க. அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்க வந்து அது அழிவதற்கு வெகு காலம் ஆகும். அது என்ன ஆகுதுங்கன்னா, அது வந்து கை மாறுது இடம். அப்போ மகன், மகள் அமெரிக்கா போகிறாங்க, அங்கே போகிறாங்க. இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் 5 ஏக்கரா வாங்குவாங்க, 2 ஏக்கரா மாறும். அப்படியே அது பிட் பிட்டாக போயிடும். சில இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, மூதாதையர்களுடைய அந்த சமாதியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. சில பேர் அதையெல்லாம் ஜேசிபி விட்டு இடித்து சமன்படுத்திட்டு வித்துடுறாங்க. சில பேர் தெரியாமல் வாங்கிடுறாங்க. நாங்கள் தோண்டும் போது இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க கால்ஸ் வரும். கண்டிப்பாக பூமியில் பிறந்தது அத்தனையுமே நமக்கு மண்ணுக்கு போய் மண்ணாக மாற வேண்டியது தான். ஆகவே அதை கண்டு பயப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து எலும்புகள், ஓடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஒரு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் ஆரம்பித்து பண்ணிக்கலாம். அது அனைத்து விஷயங்களே மண்ணுக்கு போகிறதா. ஒரு சில இடத்துல நம்ம அணுக மாட்டோம். ஆற்றோரத்தில் சுடுகாடு இருக்கும், அங்கே போய் நம்ம வீடு கட்ட போகிறதில்ல. வாங்கின இடத்துல கட்டணும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி வந்தால் ஒரு சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். இதை வந்து நீங்கள் சந்தேகமாக நினைக்க வேண்டியதில்லை. 100% நன்மையாகவே நினச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லைங்க. எல்லா இடத்திலும் இப்பொழுது சென்னைனா, சென்னை வந்து இப்போது சென்னை மட்டும் கிடையாதுங்க. சென்னையை சுற்றி 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 4 சேர்ந்தது சென்னைன்னு தான் சொல்லுவோம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம்னு போட்டுருக்கும். சென்னையே வராது. ஆனால் மாவட்டமே இருந்தாலும் சென்னையோட கண்ட்ரோல் அப்படின்னு தான் வரும். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த இடம் எவ்வளோ தூரம் விரிவானாலும் முதலில் கட்டப்பட்ட இடத்திலும் சரி, இன்று புதிதாக கட்டப்படுகின்ற இடத்திலும் சரி, அனைத்து இடங்களையுமே அனைத்து உயிரினங்களும் மண்ணில் புதைந்துள்ளது. ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது.